ஒரு ஃபேமிலியாக எல்லாருக்கும் அவுட்டிங் போகணுன்னா இந்த படத்துக்கு நிச்சயமாக அவங்க போய் அந்த பார்த்துட்டு உண்மையிலே அவங்க வந்து அது சந்தோஷப்படுவாங்க. ஒரு ஒரு மகிழ் வைக்கும் இந்த படம். ஐயோ! ஏன்டா இந்த படத்துக்கு வந்துட்டோம்? என்னடா இது இவ்வளோ கிரிஞ்சா இருக்குது? என்ன இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்கிற மாதிரி இருக்காது. ஸோ நிச்சயமா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. ஸோ நிச்சயமா ஐ வுட் நாட் சே இது வந்து ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ்எம்எஸ் வந்து டக்குனு பாய்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும், கப்புள்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆன ஒரு படம் இது. பட் இந்த படம் வந்து ஒரு தாத்தா பாட்டியை கூட கூட்டு போகலாம். ஒரு பாரம்பரியம் இருக்கும், ஒரு பழைய ஒரு ஒரு சித்தர் பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நிச்சயமாக அவங்களாம் அதை ரிலேட் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்க வந்து சித்தர்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் சித்த மருத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. அது இல்லாமல் அந்த சின்ன பசங்களை வந்து சும்மா சித்த மருத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும். பட் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸு அது இதுன்னெலாம் எல்லாத்தையும் சொல்கிறோம். அதே மாதிரி பெரியவங்க வராங்க. அந்த பெரியவங்க இன்றைக்கி வந்து இந்த ஹாரர் ஜானருங்கிறது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டில் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். ஸோ யாரெல்லாம் அவங்க வராங்களோ அவங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு இது. ஸோ எல்லாம் ஒரு 6 to 8 ஆடியன்ஸை வந்து 6 டிக்கெட்ஸை வந்து ஒரே நேரத்தில் நம்மளால் கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம் அது.